இல்லை ஒரு மனுஷன் எழுந்தா குத்தம், நெடுந்தா குத்தம், பத்தா குத்தம், ஒன்றுக்கு போனா குத்தம், எல்லாத்துக்கும் குத்தம்னா ஒரு மனுஷன் என்ன தான் பண்ணணும் சொல்லி பார்ப்போம். ம் முறையான பர்மிஷன் கேட்டு நம்ம வந்து காவல்துறையிட்ட கேட்குறோம். தோ தரேன், நாளைக்கு தரேன், நாளைக்கு தரேன். மண்டபம் கேட்குறோம், மண்டபம் வந்தால் லாக் பண்ணுறீங்க. இதே மாதிரி நாளை கட்டி ஒரு மாதங்கள்ல இருக்கா. அப்போ அவர் செய்ய வேண்டியது என்ன பண்ணுவார்? டைரெக்டாக மக்கள்கிட்ட தான் போய் நிற்க முடியும். நீங்கள் ஏன் அந்த ஊருக்கு போய் கேட்கல? ஏன் அந்த ஊருக்கு போய் கொடுக்கல? அந்த மக்களையும் அவனுக்கு கொடுக்கல. ஒரு கலவரம் நடந்திருக்குது, அதுக்காக அந்த ஊருக்கே போக மாட்டாரெலாம் கேட்கக்கூடாது, போவார். இப்போ அந்த கலவரம் அந்த சூட்டோட இவர் இருப்பாங்கன்னா திருப்பி அந்த கூட்ட நெருக்கடி அதிகமாக வச்சு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா யாருக்குன்னா திருப்பியும் யார் பதில் சொல்லணும்? அவர் தான் நிற்கணும். ஏற்கனவே வாயே இல்லை பாரு இந்த மீடியாங்களுக்கு, வாயே இல்லை பாரு ஜனங்களுக்கு பேசுகிறதுக்கு. ஆளாளுக்கு ஒன்று பேசிட்டுறான். இந்த சீமான் போட்ட ஆளுங்களாம் எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு என்னென்னலாம் பேசிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி வாய்ங்கெல்லாம் வரக்கூடாதுன்னா எங்கள் அண்ணனே டைரெக்டாக போய்ட்டு அவங்கள கூட்டின்னு வந்து அந்த மக்கள்கிட்ட முறையான அனுமதியை வாங்கி அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ, அவங்க என்னென்ன கேட்கணுமோ எல்லாத்தையுமே கேட்டு அவங்களுக்கு செஞ்சு அனுப்பிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு என்ன நோவுது? இங்கே வந்து பார்க்கல, இங்கே வந்து செய்யலை, பார்க்காதே போகிறாரு. மக்களுக்கான தலைவர் அவர், அரசியல்வாதி கிடையாது. அரசியல்வாதி தான் அதுக்கேற்ற மாதிரி பார்ப்பா. இவர் மக்களுக்கான தலைவர், அதை முதல்ல புரிஞ்சுங்க ஃபஸ்ட்டு. இதே சிஎம் சார் போட்ட அந்த இடத்துக்கு அந்த ஏர்போர்ட்லேருந்து இறங்கி அவங்க அந்த ஏரியா வரைக்கும் எத்தனை போலீஸ் நிற்கும், எத்தனை பாதுகாப்பு நிற்கும். ஒரு புகழ்பெற்ற மனிதன் போனால் என்ன ஆகும், என்ன பிரச்சனை ஆகும்? இதை கூட புரிஞ்சிக்க முடியல. ஒரு சாதாரண அடிப்படை விஷயம் இதெல்லாம். இதை கூட புரிஞ்சிக்க தற்கூரி மாதிரி சில மீடியாவில் சில பேரை தான் சொல்கிறேன் நான். தற்கூரி மாதிரி பேசி தெரியுது, தற்கூரிங்க. உங்களுக்கெல்லாம் ஒருத்தன் நல்லவன் ஒரு நல்ல தலைவர் வரக்கூடாது. ஒரு நல்லவன் நாட்டுக்கு நல்லது செய்ய வரவே கூடாது. ஒன்று விஜயகாந்த் போல ஒரு ஆள் நல்லவனாக வந்தால் அழிச்சு தள்ளுவீங்க. எங்கள் அண்ணனா மாதிரி ஒரு ஆளை வந்து அழிச்சு தள்ளுவீங்க. உங்களுக்கெல்லாம் வந்து உங்களை இடிச்சுக்கினே இருக்கணும், குத்திக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி அரசியல்வாதி, அந்த மாதிரி தலைவர்கள் தான் தேவை. நல்லவன் நாட்டை ஆளவே கூடாது. உங்களுக்கு என்ன? எங்கள் அண்ணன் அரசியல் வரக்கூடாது, எங்கள் அண்ணன் அரசியலில் தோக்கணும், சிஎம் ஆகக்கூடாது. தோக்கிறதுக்கான வேலையை நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்களோ பாருங்கள். எங்கள் அண்ணன் ஜெயிக்கிறதுக்கான வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம்.